அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் முகமது தௌஃபீக் சுல்தான். நான் EKM அப்துல் கனி மதரசா இஸ்லாமிய உயர்நிலைப்பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஷா முகமது ஜுபேர். தன்னனத்துவம் என்று சொல்லியே வில்லினில் பாட, தன்னனத்துவம் என்று சொல்லியே வில்லினில் பாட, வந்தருள்வை தமிழ் மகளே, தமிழ் மகளே, விரை தந்தவளே, உணர்வாயானவளே, உன்னர்களை தந்துருவாய் எங்களுக்கு. ஆமா, உன்னர்களை தந்துருவாய். தன்னத்துவம் என்று சொல்லியே வில்லினில் பாட, கலாமையாவின் புகழை வில்லினில் பாட, தன்னத்துவம் என்று சொல்லியே வில்லினில் பாட, கலாமையாவின் புகழை வில்லினில் பாட. ஒரு நல்ல கதை சொல்ல போறேன், ஒரு நல்ல கதை சொல்ல போறேன், வந்தோரெல்லாம் கேட்டு மகிழ ஒரு நல்ல கதை சொல்ல போறேன். தன்னத்துவம் என்று சொல்லியே வில்லினில் பாட, தன்னத்துவம் என்று சொல்லியே வில்லினில் பாட. உண்மை கதை சொல்ல போறேன், ஒரு உண்மை கதை சொல்ல போறேன், வந்தோரெல்லாம் கேட்டு மகிழ ஒரு உண்மை கதை சொல்ல போறேன். தன்னத்துவம் என்று சொல்லியே வில்லினில் பாட, தன்னத்துவம் என்று சொல்லியே வில்லினில் பாட. கலாமைய கதை சொல்ல போறேன், உங்களுக்கு கலாமைய கதை சொல்ல போறேன். தன்னத்துவம் என்று சொல்லியே வில்லினில் பாட, கலாமையாவின் புகழை வில்லினில் பாட, தன்னத்துவம் என்று சொல்லியே வில்லினில் பாட, கலாமையாவின் புகழை வில்லினில் பாட. சிறுபிழை செய்தால் பாட்டினில் சிறுபிழை செய்தால் பொறுத்தருள்க, சான்றோரே பெரியோரே பொறுத்தருள்க. தன்னத்துவம் என்று சொல்லியே வில்லினில் பாட, கலாமையாவின் புகழை வில்லினில் பாட, தன்னத்துவம் என்று சொல்லியே வில்லினில் பாட, கலாமையாவின் புகழை வில்லினில் பாட. கலாமையா சுற்றுச்சூழலை காப்பாத்தி என்னென்னலாம் செஞ்சா தெரியுமா? இன்னைக்கு வில்லுப்பாட்டுல பார்க்கலாம் வாங்க. தன்னத்துவம் என்று சொல்லியே வில்லினில் பாட, தன்னத்துவம் என்று சொல்லியே வில்லினில் பாட, கலாமையாவின் புகழை வில்லினில் பாட. நகரமா நகரமா முத்து நகரமா, உலகிலேயே சொத்து நகரமா, வெளிநாட்டு பயணிகள் குவித்த இடமா, சங்காலம் முதலிலே சிறந்த இடமா, இயற்கை அன்னை கொஞ்சமிடமா, உலகையே மிஞ்சுமிடமா, ராமேஸ்வரமாம் ராமேஸ்வரமும் அங்கே அங்கே அங்கேதான் கலாமை அவர்கள் பிறந்தாராம். ஆம், தன்னத்துவம் என்று சொல்லியே வில்லினில் பாட, கலாமையாவின் புகழை வில்லினில் பாட, தன்னத்துவம் என்று சொல்லியே வில்லினில் பாட, கலாமையாவின் புகழை வில்லினில் பாட. உங்களுக்கு யாருக்காவது பில்கினை பற்றி தெரியுமா? ஆமா, பில் கிளின்டன் அமெரிக்க உடைய முன்னாள் குடியரசுத் தலைவராக இருக்கும் பொழுது இந்தியாவுக்கு ஒரு முறை வந்தாராம். இந்தியாவில் இருக்கிற மற்ற தலைவர்கள் எல்லாம் பில் கிளின்டன் கூட புகைப்படம் எடுக்க போட்டி போட்டு போனாங்களாம். ஆனா அவர் சொன்னாராம், அமெரிக்காவை அறிய முடியாத அளவுக்கு அணுகுண்டு சோதனை செய்த ஒரு விஞ்ஞானி பார்க்க வந்தேன், போய் அப்துல் கலாம் ஐயாவை கூட்டிட்டு வாங்க என்று சொன்னாராம். ஆம், தன்னத்துவம் என்று சொல்லியே வில்லினில் பாட, கலாமையாவின் புகழை வில்லினில் பாட, தன்னத்துவம் என்று சொல்லியே வில்லினில் பாட, கலாமையாவின் புகழை வில்லினில் பாட. உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். உங்கள் பிள்ளைகள் தமிழ் வழியிலே படிக்கிறார்களா அல்லது ஆங்கில வழியிலே படிக்கிறார்களா?
எதுக்குங்க அது எதுக்குங்க? தமிழ் வழி படித்தால் ஒரு வேலை கிடைக்காது, ஆங்கில வழி படித்தால் எல்லா வேலையும் கிடைக்கும். அடப்பாவிகளா, தமிழ் வழியில படித்தாதான் வாழ்க்கையில் உயர முடியும். படிச்சாரு கலாமைய தமிழ் வழியிலே படிச்சாரு கலாமைய தமிழ் வழியிலே படிச்சாரு. நிறைய சொல்றீங்க, கலாமையா தமிழ் வழி படித்தால் வாழ்க்கையில் முன்னேறும். ஆம், தன்னத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட, தன்னத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட. ஒரு ஊர்ல ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்தை இப்ப வெட்டிட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம மண்டைக்கு அப்படிதான் தோணும். ஆனா கலாமையா ஒரு தடவை நடைபயிற்சி போயிருந்தார். அங்க 100 வயது பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்தை பார்த்து சந்தோஷப்பட்டார். தினமும் அந்த மரத்துடன் பேசுவாராம். ஆம், தன்னத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட, கலாமையாவின் புகழை வில்லினில் பாட. அந்த மரத்தை ஒரு நாள் வெட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? ஆனா கலாமையா ஏன்பா இந்த மரத்தை வெட்டுறீங்க என்று கேட்டார். அதற்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஐயா, இங்கு அரசாங்க கட்டிடம் வரப்போகிறது, அதனால் இந்த மரத்தை எல்லாம் வெட்டுகிறோம் என்று சொன்னாராம். அதற்கு கலாமையா என்ன பண்ணார் தெரியுமா? அரசாங்க கட்டிடத்தை இல்லாம் வேற இடத்தில் கட்டுங்கள், இங்கு மரங்கள் வாழும் இடம் என்று ஆணையிட்டாராம். ஆம், தன்னத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட, கலாமையாவின் புகழை வில்லினில் பாட. கலாமையா செய்த ஏவுகணை சேவைகளை பாராட்டி அப்பொழுது அமைச்சராக இருந்த கேசி பந்த் அவர்கள், ஐயா, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, நாங்கள் தருகிறோம் என்று சொன்னார். அதற்கு கலாமையா என்ன கேட்டார் தெரியுமா? நம்ம மண்டைக்கு அப்படிதான் தோணும். ஆனா கலாமையா, ஐயா, ஒரு 2 லட்சம் மரக்கன்று கொடுங்க ஐயா என்று கேட்டாராம். ஆம், தன்னத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட, கலாமையாவின் புகழை வில்லினில் பாட. தன்னத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட, கலாமையாவின் புகழை வில்லினில் பாட. அட, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நம்ம வில்லுப்பாட்டை முடிச்சுக்கலாம். இதுவரையும் எங்கள் வில்லுப்பாட்டை கேட்ட அனைவரும் நலமும் வளமும் பெற்ற இறைவன் நல்லோடி வாழ்க. அம்மா வாழ்த்து. நன்றி, வணக்கம்.